இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் மூவை தான் காமிக்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் ஜியா அவனை போய் அப்படியே ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணுறா. இப்போ அவன் இன்னைக்கு சர்ஜரிக்கு வந்து டைம் ஆயிடுச்சுக்குல்ல, போய் ரெஸ்டட் அப்படின்றத சொல்கிறான். அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. சர்ஜரி எதுவும் கூட இவன் அவைலபிளாக இருக்க மாட்டானான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அவங்கள பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் மூவுமே ஒரு பர்ஃபெக்டான கப்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டு பேசுகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் கம்பெனி இந்த லெவலுக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பர்ஃபெக்டான ஃபேர் இதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாயிட்டு பேசும்போது அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் இது எல்லாமே ஜஸ்ட் மீடியாவுக்கு முன்னாடி மட்டும்தான், ரியாலிட்டி என்னமோ வேறு தான். அப்புறம் அங்கே பேபி பிறக்கிறதுக்கு அங்கே சர்ஜரி எங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே இங்கே முடியாமல் இருக்குது. அந்த டயத்தில் கூட அவன் கூட இல்லாமல் தான் இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு என் பிள்ளைய காப்பாற்றிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கே பிள்ளைய வந்துட்டு அங்கே காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. குழந்தையுமே நல்லபடியாக பிறக்குது. பட் ஹீரோயினுக்கு பிளட் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவளை காப்பாற்ற கூட அங்கே வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே அவளோட ஹஸ்பண்ட் சொல்லி தான் நடந்துட்டுருக்கு. அவளுக்கு வந்து சியான்ற ஒரு பொண்ணோட சேர்ந்து அஃபேர் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை ஜஸ்ட் பேபி பேத்துக்கிற ஒரு மிஷினாக தான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஹீரோயின் தயவு செஞ்சு என் பிள்ளைய என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லும் போதே அவன் அப்படியே மயக்கமாகிடுறா. கண்ணை முழிச்சதுமே பிள்ளைய கொடுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் இங்கே கேட்க போனான். அவன் பார்த்தா ஹீரோயினை பிடிச்சங்க தள்ளி விட்றான். உனக்கு இந்த குழந்தைக்கு எந்த ஒரு சம்மதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்பங்க சியா வந்து நினச்சிட்ருக்க, அவர் வந்து ஒன்றில் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காருண்ணா. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த பேபிக்கு வந்துட்டு எதுவுமே உனக்கு சம்மதம் கிடையாது, எங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு அவள் சொல்கிறா. அதோட மட்டும் விட்டு வைக்கல, நம்ம ஹீரோயினை மேலே இருந்து அங்கே பிடிச்சவங்க தள்ளி வர விட்டு கொலையுமே பண்ணிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இவ இப்போ பெட்ரூமில் எந்திரிச்சு உட்காந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. வாயில் நான் திரும்ப ரீபான் ஆகி வந்திருக்கானான்னு சொல்லிட்டு அவங்க டேட் எல்லாமே ஷேக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே உண்மைதான், கண்டிப்பாக இந்த டைம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க யார்ட்டையும் கால் பண்ணிச்சிக்கா. எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பி போயிடுச்சுக்கா. யாரடா மீட் பண்ணுறதுக்கு போகிறான்னு பார்த்தா அங்கே நம்ம ஷாவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஒரு டைம் அங்கே ஷாவ் வந்துட்டு அவள் காப்பாற்றிருந்துருக்கா. பட் நினச்சா அப்படி கிடையாது. அவனோட கண்ட்ரோலில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டுருக்கு கீழே. அவன் மிகப்பெரிய ஒரு பர்சனாக தான் இருக்கான். ஸோ அவன்கிட்ட தான் ரீபே பண்ணுறதுக்காக கேட்டு அவங்க போயிட்டுருக்கா. இப்போ உனக்கு என்ன பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதுமே என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக போகிறான். அவனோட ஸ்பேம் எடுத்து எனக்கு குழந்தை வந்து பெறதுக்கு வைக்க போகிறான். பட் நான் வந்து அவனோட பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு விரும்பலை. பட் ஆனால் நான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. ஏன்னா அந்த சியாவை இவனையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி தான் அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறா. அப்பாங்க நம்ம ஷாவ் வந்துட்டு குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு நீ டிசைட் பண்ணுற, பட் ஆனால் குழந்தை பெற்றுக்கணுமா, என்ன வந்துட்டு நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற செட்டு கேட்குறான். அப்போங்க ஹீரோ ஏன்னா இவ்வளோ நாளாக கட்டமைச்ச எல்லாத்தையுமே என்கிட்ட பறிக்கிறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் மூவும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க அந்த சியாவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து திரும்ப ரிட்டர்ன் எடுக்கணும்னு சொன்னதும் இந்த மாதிரி ஆளுங்களை நீ கண்டிப்பாக அப்படின்னா பழி வாங்கணும்னு சொன்னதுமே அதுக்கு தான் உன் ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக நீ எனக்கு பண்ணணும், ஏன்ட்டு அதுக்கு எல்லா பிளானுமே இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் சொன்னதுமே ஆனால் நீ இப்போ சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப டேஞ்சர்ப்பா, அதில் நம்மளே போய் மாட்டுறதுக்குமே சான்ஸ் இருக்குன்னு சொன்னதுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உயிர் ஒன்றும் போயிடாது இல்லை, நீ கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அவளுக்கு அவங்க ஏற்பாடு பண்ண மாதிரியே அந்த ஸ்பேம் எல்லாமே அங்கே மாற்றிடுறாங்க. ஸோ அதை தான் அங்கே வந்துட்டு செலுத்திட்டு இருக்காங்க. பார்த்தாங்க டாக்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே பண்ணியாச்சு, உங்கள் ஒய்ஃப்க்கு வந்துட்டு கூடி சீக்கிரம் குழந்தையுமே வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே மூக்கும் அந்த சியாக்கும் பயங்கர ஹாப்பியாகிடுது. அப்போ அந்த சியா ஃபைனலாக நம்மளோட புள்ள வந்துட்டு பிறக்க போகுது அப்படின்ற சொன்னதும் நீ குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. போது பார்த்தா பக்கத்தில் அங்கே வந்து உட்காந்துட்டு இவங்க 2 பேருமே கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு அப்படியே எமோஷனலாக கொஞ்சிட்டு இருக்காங்க. கண்ணை முடிச்சதுமே இவ உடனே ஹீரோயின்ட்ட கங்க்ராச்சுலேஷன் பண்ணிச்சேக்கா, உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன்னை நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்கிறது என்னோட கடமைன்னு செட்டு பேசுனதும் ஐயோ அதுக்கெல்லாம் எதுக்கு தேவை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஏன்னா நானே கேர் பண்ணிக்குவேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எப்படி உன்னை போய் நான் விட முடியும் அப்படின்ற செட்டு கேட்குறா. பார்ப்பாங்க ரூம்குள்ளே வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்போ இந்த யூரின்லாம் எடுத்துகிட்டு போகணும்ப்பா, நீ எனக்காக அதெல்லாம் பண்ணுறியான்னு சொன்னதும் எதுக்காக இதெல்லாம் அப்படின்றத அவள் சொன்னதுமே சரி ஓகே விடு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு வேறு என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லாமல் அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறா. பாங்க ஹீரோயின் வெல்கம் டு த ஹெல்ப்பா அப்படின்ற செட்டை ஹாப்பி ஆகிட்டு மனசுல யோசிச்சுச்சேக்கா. பிறகு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா இவ்வளோ பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் தங்குறதுக்கு வந்து விழா.
இப்போங்க போன டைம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அவளுக்கு ரூம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. அதில் ஏகப்பட்ட அவளுக்கு பேக்ஸ் அங்கே ட்ரெஸ்ஸஸ் ஷூஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய வந்துட்டு ரூமாகவே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. அவள் வந்து தன்னோட வீடாகவே ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு பட் நீ எனக்கே துரோகம் பண்ணுறியா, அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே மெய்டை கூப்பிட்டு அவளுக்கு அங்கே ரூம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொன்னதுமே அவங்க வந்துட்டு என்னப்பா இந்த ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் வேணா ரூமை ஸ்விட்ச் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேச விடாமல் ஹீரோயின் அவள் கையை பிடிச்சிட்டு எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குப்பான்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷை பற்றி சொன்னதுமே ஐயோ இந்த டிஷ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமே அப்படின்றத சொன்னதும் சரி இருக்கட்டும் பரவாயில்ல வீடு, எனக்கு குழந்தைக்குமே சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு, பட் இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கிறத ஆளு கொஞ்சமாக எதையோ சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற சைட்டை பேசுகிறா. பிள்ளைக்கு பிடிச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணி தானே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை நீ கவலைப்படாத நான் சமையல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாங்க ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கா, எனக்கு இது சாப்பிடணும் அது சாப்பிடணும்னு சொல்லிட்டு மாற்றி அவளை அங்கே சமையல் பண்ண சொல்லி அவள் கொண்டுட்ருக்கா. பட் எதையுமே சாப்பிடாம அங்கே வந்துட்டு வெறும் ஸ்ட்ராபெரியை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஹஸ்பண்ட் இறங்கி வரதை பார்த்துட்டு இவ உடனே எங்கள் மயக்கம் வந்த மாதிரி ட்ராமா பண்ணதும் வேகமாக வந்து பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அந்த பொண்ணை வந்துட்டு வேலைக்காரி மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன பேசிகிட்ருக்க, என்கிட்ட எதுக்காக நீ இப்படி ரூடாக பேசிகிட்ருக்க, அவளுக்கு உடம்பு முடியலன்னா நீ அப்புறம் ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற சைட்டு அவள் பயங்கரமாக கோவமாயிட்டு கத்திட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிருது, என்னடா திடீர்னு பத்திரக்காரியாக மாறி போயிட்டாலேன்னு சொல்லிட்டு இனி என்னை பற்றி எது இவளுக்கு தெரிஞ்சு போச்சா இப்படி ரூடாக பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். இல்லை நீ கோப்படாதான்னு சொன்னதும் என் பிள்ளைக்கு வேணும் தானே நான் வந்து பண்ண சொன்னேன், அப்புறம் இதுக்காக என் ஹஸ்பண்ட்டை நீ போய் வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்க, வேணானா நீ பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் நான் வேறவங்களை வச்சு பண்ண சொல்லியிருப்பேன்ல அப்படின்ற சைட்டு அவள் பயங்கர கோவமாயிடுச்சுக்கா. எனக்கு ஐ திங்க் வந்துட்டு இந்த பிள்ளையே தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன், இந்த பிள்ளை இருக்க போய் தான் இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு தானே வயிற்றுல ஹிட் பண்ணிக்கிட்டதும் அவங்க 2 பேத்துக்கும் பதட்டமாக இருது. ஐயோ குழந்தைக்கு ஏதாச்சும் ஆக போதான்னு சொல்லிட்டு வேகமாக கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்போங்க ஹீரோயின் உனக்கு வந்துட்டு என் மேலே பாசம் இல்லாமல் போயிடுச்சு இல்லை, அதனால தானே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிலாம் நான் நினைப்பேனா நம்ம சொல்கிறான். அப்படியா ஓகே நீங்கள் 2 பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் அப்போங்க சியா நீ மன்னிப்பு கேளு இல்லைன்னா அவள் விடமாட்டான்னு சொன்னதும் அவங்க சரிப்பா நான் தெரியாமல் பேசிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு அவன் சொல்கிறான். அங்கே தானே அப்படின்னா நீங்கள் ஸ்லாப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ என்னை வந்துட்டு ரொம்ப மோசமானவன் தானே நினச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் வேணுக்குன்னு பண்ண கிடையாதுப்பா, இதெல்லாமே என்னோட ஹார்மோன்ஸ் தான் பண்ணிட்டுருக்கு, எனக்கு வந்து ஹார்மோன் சேஞ்ச் ஆகிற வசம் எனக்கு இப்படிலாம் பிஹேவியர் பண்ண தோணுது அப்படின்றத சொன்னதும் யார் உன்னை தப்பாக நினச்சது அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அவனுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டுருக்கு, இவன் வந்து என்ன நினச்சிட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, மட்டும் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சிட்டியும் ரொம்ப கோவப்படுறான். அங்கே அவளை பார்த்தா குழந்தை பெற்ற பிறகு உனக்கு எப்படி சாவு கிடைக்க போது பாரு, நீ வந்து எங்களை பாடாவா படுத்துறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. பட் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இவங்களை பாடாப்படுத்தி வைக்கிறது. நெக்ஸ்ட் டே அங்கே 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. அவளுக்கு அங்கே செக்கிங்லாம் பண்ண சொல்லியிருக்கான். பட் ஆனால் அந்த டாக்டர் பார்த்தா நம்ம ஷாவை ஏற்பாடு பண்ணவர், ஸோ ஒரு செக்கிங்குமே பண்ணலை. அங்கே செக்கிங் பண்ணாமல் பேபி வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. சரி புள்ள வந்துட்டு பையனா பொண்ணா அப்படின்ற சொன்னதும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சார் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே ஷாக் ஆயிடுச்சுக்கு, என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்போங்க ஹீரோயின் சரிப்பா என்னோட பேரில் வந்து நீ ஷேர்ஸ் எல்லாமே மாற்றணும்னு சொன்னலையே, நீ இப்போ மாற்றலையா என்னன்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே இப்போ நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்து மாற்றி கொடுக்காமையா போவேன், கண்டிப்பாக மாற்றி கொடுப்பேன் அப்படின்றத விஷயத்த சொல்கிறான். ஃபஸ்ட்டு பேபி நல்ல அப்படியே பிறக்கட்டும்னு சொன்னதும் அப்படின்னா நீ வந்துட்டு எனக்காக பண்ண மாட்டேயா, உன் பிள்ளைக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, குழந்தைய பற்றி நான் எங்கே தூக்கிட்டு போக போகிறேன் தானே இருக்க போகுது அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே டாக்டருமே நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவங்கள இன்பேலன்ஸ் பண்ண வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், அதுக்கப்புறம் இது குழந்தை மேலேயுமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அப்போங்க அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சுக்கு. அப்போங்க இன்னொரு விஷயமே சொல்கிறாரு, இவங்களோட வீக்னஸ் இவங்களோட பாடி கண்டிஷனை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு 90% லெவலுக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்க போகுதுன்னு சொன்னதும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருது. பையன் பிறந்தா எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சொந்தமாயிரும் அப்படின்ற சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இவ பேரில் எழுதி வச்சாலுமே இவ்வளோ நான் போட்டு தள்ளினாலும் அதுக்கப்புறம் குழந்தையோட பேரில் தானே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும், குழந்தைக்கு தானே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், குழந்தைய நான் என் கூட வச்சுட்டேன்னா அந்த சொத்து பூரா எனக்கு தானே கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே வந்து ஒரு பக்கா பிளான் பண்ணிச்சிருக்கான். ஹீரோயின்ட்ட சரி ஓகே வா நம்ம இன்றைக்கே போய் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஷேர்ஸ் எல்லாத்தையும் அவள் பேரில் மாற்றி கொடுக்குறான். உனக்கு என்ன ஹாப்பியா, இப்போ நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னதும் அவள் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போகிறா. அவனாவே வழி வந்து அங்கே மாட்டிக்கிறான். பிறகு அங்கே நம்ம ஷாவதா
மீட் பண்ணுறதுக்காக அவள் போயிருக்கா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன்கிட்ட இது எல்லாத்தையுமே நீயே பத்திரமா வச்சுக்கப்பா அப்படின்ற செட்டுங்க கொடுக்குறா. அவனை டோட்டலாக ட்ரெஸ் ட்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் என் கம்பெனி அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு ஐ திங்க் நீங்கள் வந்து என் மேலே ஓவராக வந்து நம்பிக்கை வைக்கிற மாதிரி தெரியலையா, நான் உங்களை சீட் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற செட்டு கேட்டதும் சீட் பண்ண மாட்டேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவள் சொல்கிறா. உண்மையே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அவள் ரொம்ப பிளைண்டாக நம்பிட்டுருக்கா, கண்டிப்பாக அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் காமிக்கிறாங்க. பாத்தியா வந்து உனக்காக நான் எவ்வளோ டிஷ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சியா சொன்னதுமே பிள்ளைய பெற்றுக்க போகிற, நீ நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்ல குழந்தை நல்லபடியாக பிறக்கும், நீ நல்லா ஃபுட்டை சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக குழந்தை இருக்கணும் இல்லைன்னு சொன்னதுமே பங்க ஹீரோயின் குழந்தை பிறக்க போதுனாடா பல்ல காமிச்சிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க பொறுங்கடா அப்படின்ற சேர்த்து யோசிச்சுட்டேக்கா. அங்கே அந்த சியா சொல்கிறா கண்டிப்பாக அப்பாவும் மாதிரி இன்டெலிஜென்ட்டாக இருக்கும், அம்மாவும் மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க தன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அதெல்லாமே புரியதான் செய்யுது. இவன் ஒரு ஃபுட் எடுத்து இது உனக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு ஸ்பெஷலாக இதை சாப்பிடுன்னு சொன்னதுமே ஹீரோயின் போன டைமே இதே மாதிரி இந்த ஃபுட்டை கொடுத்து தான் அவள் பாடி வந்து ரொம்ப கெட்டு போச்சு. ஸோ வந்து டெலிவரி ஒழுங்காக போகாமல் அவளுக்கு ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆகி அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு, ஹார்மோன் இன்பேலன்ஸ் எல்லாமே ஆச்சு, இவன் வேணுக்கு தான் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு இல்லைப்பா இந்த ஃபுட்டும் எனக்கு வேணாம், ஸ்மெல் அடித்தாலே வாமிட் வருது, நான் லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, லைட் ஃபுட்டாக சாப்பிட்டா எப்படி வந்து உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைக்கு நல்ல சாப்பாடு போக வேணாமான்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசாமல் இந்த ஃபுட்டை வந்து சாப்பிடுங்களே, அப்பா சாப்பிட்டாலுமே பிள்ளைக்கு வந்துட்டு கிடைக்கும் நல்லதா தான் அப்படின்ற சொன்னதும் அவன் நம்ப மாட்டான். அப்போ அங்கே சியாட்ட வேணுக்குனே இதெல்லாம் நம்ம அம்மா அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, இவனுக்கு வேற வழி இல்லாமல் போயிடுது. எனக்காக லேயர் கேக் பண்ணுறியாப்பான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறாவா. என்னது லேயர் கேக்கா, என்ன இவ என்னை பாடப்படுத்துறா, இதுக்கு காலையில் 5 மணிக்குள்ள எந்திரிக்கணும் அப்படின்ற சைட்டை அவள் யோசிச்சுட்ருக்கா. இப்போ அங்கே காலையிலவா எந்திரிக்கிறதுன்னு சொன்னதும் இல்லைப்பா உன் ஃபுட்டுனாலே சமைச்சு கொடுத்தா என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குது போல, விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதுக்கு அவள் என் பிள்ளையாச்சு அப்போ நான் வந்து சமைச்சு கொடுத்தா தான் அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு இருந்தா. இவனுமே சரி ஓகே அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ சமைச்சு கொடு அப்படின்ற சொல்கிறான். நம்ம ஷாப்ட்டை கால் பண்ணி 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இன்மெச்சூராகவே குழந்தைய பேத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் கண்டிப்பாக அப்படி தான் ரிவெஞ்ச் எடுக்கிறத நான் அப்புறம் எப்படி ரிவெஞ்ச் எடுக்க முடியும், கண்ணுக்கு முன்னாடி அவங்க ஏங்கி தவிக்கணும்னு சொன்னதும் இதனால் உனக்குமே ஆபத்துன்னு சொன்னதுமே இல்லை பார்த்துக்கலான்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பார்த்தா அங்கே மூவ் வந்ததுமே என்ன பேபி நீ தூங்கலையான்னு செட்டி கேட்டதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா, எதுக்காக நீ இப்போ அடிச்சிட்ருக்க பார்த்தி, அதனால தான் நான் வெளியே சாப்பிட்டுட்டு லேட்டாக வர வேண்டியதாயிடுச்சுன்னு சொன்னதுமே நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பட் என்னை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன், நீ வெளியே போய் இப்படி சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டுட்ருக்கா. எனக்கு இந்த பிள்ளையே வேணாம், இது இருக்க போய் தானே இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வயிற்றுல அடித்ததுமே தயவுசரி இல்லாமல் அவனுமே குழந்தை பிறக்கிற வரைக்கும் என் கூட தான் நீ சாப்பிட்ணுன்னு அவள் சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் பொருடா உனக்கு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திரும்ப இன்னொரு ஐடியா பண்ணிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருந்துட்டு அவள் எப்போ பேபி பெறுவா அப்போ தான் நம்மளுக்கு விடுதலை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் க்ளோஸாக இருக்கும்போது பார்த்தா அங்கே உள்ள கார்ட்ஸ் வந்ததுமே அங்கே ஹீரோயின் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. பேபி நான் என்ன பண்ணுறேன் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அப்பங்க நீ இதுக்கு மேலேயுமே வந்து என்னடா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தாங்க அந்த சியாவுமே என் ட்ரிங்கில் யாரோ ட்ரக்காக கலந்துட்டாங்கப்பா, நான் எப்படி தூங்கிக்கிட்டே இங்கே வந்தேன்னு தெரியலை, 2 பேத்துக்கு நடுவில் எதுவும் நடக்கலாம் இல்லை அப்படின்ற விஷயத்த சொன்னதும் என்னை பார்த்தா அவங்களுக்கு முட்டாளாக இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் கார்ட்ஸை வச்சு பிடிக்க சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அங்கே திட்டிச்சிக்கா. நான் இந்த கம்பெனியை வேறு லெவலுக்கு கொண்டு வந்திருப்பேன், நீ எனக்கு பின்னாடி வந்து இப்படிலாம் துரோகம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி கேட்டதும் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ பேபி, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். சோப்பாங்க அதை நம்பு, உன் ஹஸ்பண்டுக்கு எனக்கு நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கேட்குற மாதிரி இல்லை, கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆளுங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன், இந்த பிள்ளையுமே பேத்துக்க எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற சொன்னதும் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க டென்ஷனில் அவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிச்சேக்கா. எல்லாமே கேட்டதும் அப்போ நீ சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுமே நான் ஏன் கேட்குறேன், உன் புருஷன் என்ன லவ் பண்ணார்னா போய் கேளு, ஏன்ட்ட ஏன் கேட்குற அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதும் வாயை மூடுன்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். ஏன்னா அவன் ரொம்ப கோவமாயிட்டு பிச்சைன்ற வார்த்தை வாயில் வந்துடுது. அங்கே திடீர்னு பார்த்தா அவள் கோவமாயிட்டு நீ இருக்க போய் தானே
இவ்வளோ தொந்தரவுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டதில்ல, கீழே விழுந்து அடிபட்டு ப்ளடிங் அங்கே ஸ்டார்ட் ஆனதுமே அவளுக்கு எது ஆக போதோன்னு சொல்லிட்டு கவலை இல்லை, பிள்ளைக்கு எதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அப்போங்க ஹீரோயின்ட்ட நீங்கள் எப்படி பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்ற விஷயத்தை கேட்டதுமே போன டயத்தில் குழந்தைய காப்பாற்ற சொல்லிட்டு காப்பாற்ற வேணான்னு சொல்லிட்டான். பட் இந்த டைம் வந்து ஹீரோயின் பக்கா பிளான் பண்ணிட்டா இல்லையா, நம்ம ஷா வந்துட்டு ஆல்ரெடி அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க, நான் பேபியை வந்து இன்மெச்சூராகவே பெற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் பெற்றதுமே அந்த குழந்தை ஃபேஸை கூட நான் பார்க்க விரும்பலை, கொண்டு போய் அவங்க அப்பாட்ட காமிங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் பேபி பிறந்ததுமே அங்கே டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போங்க இவங்களை பார்த்தா வெளியே அப்படியே தவிச்சிட்டு இருக்காங்க. குழந்தை கொண்டு போய் காமிச்சதும் இப்போ அங்கே ரொம்பவே இங்கே ஷாக்காகி போயிட்டவங்க, என்ன நீங்கள் குழந்தை கொடுக்க சொன்னால் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால், பிள்ளைய நீங்கள் பார்க்க ரெடியாக இருக்கோங்கன்னு சொல்லிட்டு காமிச்சா பிளாக் கலரில் குழந்தை இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன இதெல்லாம் விளையாட்டு, என் பிள்ளைய கொண்டு வாங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ அங்கே நர்ஸ் சொல்கிறாங்க, சார் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, குழந்தை பர்த் கொடுக்கும்போது நான் கூட தானே இருந்தேன், வெளியே நீங்கள் இருக்கீங்க, உள்ளே ஒரு பேஷண்ட் மட்டும்தான் வர முடியும், குழந்தையெல்லாம் சேஞ்செல்லாம் ஆக கிடையாது, இது உங்களுக்கு பொண்டாட்டிக்கு பிறந்த புள்ள தான் அப்படின்ற சொன்னதும் அங்கே ஷியா ஷாக் ஆகிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மா எப்படி இருக்கும்போது எப்படி புள்ள அந்த மாதிரி பிறக்கும், கண்டிப்பாக ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அங்கே டாக்டர் வெளியே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காரு குழந்தை பெற்றுக்கிட்டதுக்காக, நீங்களே பிள்ளைய பாருங்கன்னு சொன்னதும் அவரே பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு, என்ன இது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, பாங்க நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி ஸ்பேம் வைக்க சொன்னப்போ கரெக்டாக பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் அதில் போய் எப்படி மாற்றி வைக்க முடியும், கரெக்டாக தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஒருவேளை அப்படின்றத சொன்னதும் இவன் உடனே அங்கே சியாவை கோவம் ஆகிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, நீ ஏதாச்சும் பிளாக்மேன் கூட சேர்ந்து ஒன்றா இருந்து அது மூலமாக கன்சீவ் ஆகிட்டு அந்த ஸ்பேம் எடுத்து அங்கே உள்ளே வைக்கிறதுக்கு ஐவி மூலமாக அவளுக்கு ட்ரை பண்ணியிருக்கியா, குழந்தைய நீ பெற்றுக்க முடியாதுன்றதுக்காக அப்படின்ற சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அப்படிலாம் யார் கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்றத அவ சொல்கிறா. உங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ அங்கே சரி ஓகே, இதுக்கு ஒரே வந்து தீர்வுன்னா நம்ம பேசாமல் வந்துட்டு ஒரு டிஎன்ஏ எடுத்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அங்கே நர்ஸுங்களையுமே கூப்பிட்டு நீங்கள் டிஎன்ஏ எடுங்க, இதை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நேர்மையாக மட்டும்தான் ரிசல்ட் வெளியே வரணும், எதுவும் ஃபேக்காக நடக்கக்கூடாது அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ பிறகு அங்கே நர்ஸ் வர்றாங்க, சார் இப்படி உங்கள் ஒய்ஃபோட நிலைமை ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் சரி ஓகே, அவள் வந்து பிழைக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்காங்க. சியாக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இவன் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அவங்க நர்ஸ் போய் உள்ளே நடந்ததை சொன்னதுமே, எனக்கு தெரியுமே அவன் பண்ண மாட்டான்னு, நீங்கள் வந்து ஷவுட்டை சொல்லுங்கள், அடுத்த ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கன்னு அவள் சொல்லிடுறா. ஸோ பிறகு அங்கே ரிப்போர்ட் வந்துடுது, குழந்தை வந்து மூவ் ஓடுறது இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனதுமே அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமான வந்துட்டு டென்ஷனாகி போயிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நிறுத்திட்டு, நீ அப்படின்னா எனக்கு பின்னாடி சீட்டிங் பண்ணிட்டு இருக்கியா, வேற ஒருத்தன் குழந்தைய வந்து வயிற்றுல வச்சுட்டு அந்த பிள்ளைய எடுத்து நீ வந்து அவள் வயிற்றுல வச்சு குழந்தைய பேர வச்சிருக்க, நீ யாரை பழி வாங்குறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமானதுமே, தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, இதை வந்து உள்ள அவளுக்கு கர்ப்பப்பையில் வைக்கும் போது ஏதாச்சும் தப்பு நடந்திருக்கலாம்லன்னு சொன்னதோ அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாரு. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் இதுக்காக எந்த தப்பும் பண்ண போகிறோம், நீங்கள் கொடுத்தது தான் நாங்கள் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி வந்து தப்பு நடக்கும், எத்தனை பேர் இங்கே குழந்தை பெற்றுக்காராங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. நீங்கள் பண்ண தப்புக்கு மற்றவங்க மேலே பழி போடாதீங்க, மூவ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நாங்கள் எப்படி அவருக்கு போய் இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொன்னதும் கேட்டுட்டு டாக்டர் வந்து கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, நீ என்ன சீட் தான் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவளை தள்ளி விட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க இவளுக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், சாகுற வரைக்கும் அவள் துடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். சரி இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும், நீங்கள் ரொம்பவே புத்திசாலி, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்றத அவன் சொல்லிடுறான். ஸோ பிறகு அங்கே நம்ம ஷாவ் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். நெக்ஸ்ட் பிளான் என்னப்பா அப்படின்றத சொன்னதும், நெக்ஸ்ட் பிளான் அடுத்து ரெடியாக இருக்குது, நான் வந்து சொன்ன மாதிரி நீ வந்து சைன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொன்னதுமே அங்கே பேப்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறான். ஸோ ஹீரோயின் வந்து சைன் பண்ணியுமே கொடுத்துடுறா. பிறகு ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, சார் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் எப்படி எனக்கு டைவர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுப்பான்னு சொன்னதும், சார் அங்கே மேடம் வந்துட்டு ரூமில் இல்லை, இந்த பேப்பர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொன்னதும், அவள் செத்து போயிடுவான்னு சொன்னாங்களேன்னு சொன்னதும், அது அவங்க கொஞ்சம் பொழைக்கவுமே வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதில் தான் பொழைச்சிட்டாங்க போலன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக இவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு தைரியம் இருக்குது அதையெல்லாம் பண்ணுறதுக்கு, பின்னாடி இருந்து அவளை யாரும் இயக்கிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமான கோவமாகி போயிடுது. சரியா உட்காந்து பியானோலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கா, என்னப்பா உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு உன்னை தேடி கண்டுபிடிக்க எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நீ இவ்வளோ கூலாக இருக்க,
இல்லைன்னு சொன்னதும் அவன் முடிஞ்ச லெவலுக்கு பண்ணட்டும், அவன் பாடணும், அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணணும்னு அவன் சொல்கிறா. சரி நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்ற சொன்னதும் அடுத்து வந்து இன்னும் 1 மாதத்தில் ஏஐ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்ற சொல்கிறா. போன ஜென்மத்தில் அவள் கஷ்டப்பட்டு அதை வந்து ரெடி பண்ணியிருக்கா. பட் பேர் எல்லாமே அவனுக்கு தான் கிடச்சிருக்கு. பட் ஹஸ்பண்ட் தானேன்னு சொல்லிட்டு அவள் பெருசாக எதை எடுத்துக்கல. பட் இந்த டைம் அப்படி நடக்காது, நான் மிகப்பெரிய வந்துட்டு அவனுக்கு ஆப் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறா. நீ அதுக்கான வேலையை பண்ணுன்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. ஸோ பிறகு அங்கே சரி இப்படி மேடமை பற்றி எல்லா இடத்துலையுமே விசாரிச்சாச்சு, அவங்கள பற்றி எதுவுமே தெரியல சார்ன்னு சொன்னதுமே அவனுக்கு இன்னுமே கோவம் அதிகமாக தான் ஆயிடுச்சுருக்கு. அவள் எங்கே போவா, எப்படினாலும் வந்துட்டு வசமாக மாட்டுவான்னு சொல்லும்போது சரி ஓகே இப்போ நம்ம தேடலாமா சார்னு சொன்னதுமே அதுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு அவசியம் கிடையாது, நான் அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு கவனத்தை செலுத்தணும்னு அவன் சொல்கிறான். ஸோ அதே மாதிரி அந்த பேட்டுமே வந்தபோது அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃப் ஏன் வரல, வந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கூடையுமே சேர்ந்து பேசி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே இருக்க எல்லாருமே கண்டிப்பாக மிஸ்டர் மூக் தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது, அவங்களோட கம்பெனி எவ்வளோ தூரத்துக்கு உழைப்பு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அவங்க அனௌன்ஸ்மெண்ட்மே பண்ண போகிறாங்க இப்படி மூவோட கம்பெனிக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் அங்கே கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு, என்னடா இவன் கூட சேர்ந்து வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க எல்லாருமே மிஸ்ஸஸ்மும் வந்துட்டு பியூட்டிஃபுல்னு தெரியும், பட் இவ்வளோ பியூட்டிஃபுல்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எது தரப்பில் அவன் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக பேச வந்துட்டு அங்கே அதில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு நீ அதிகமாக பேசிகிட்டு இருக்கா, அதை எங்கே போய் சுற்றிட்டு இருந்தா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இன்னொரு டவுட்டுமே வருது, இந்த மெச்சூராக பிறக்கிறது இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள் அப்போ பக்கா பிளான் பண்ணி இவ பண்ணலான்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட எங்கே போய் இவ்வளோ நாளாக சுற்றிட்டு இருந்தேன், மரியாதை வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னப்பா நீ ஆளுங்களுக்கு இன்னும் தெரிய வைக்கலையா, நம்ம 2 பேத்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நான் தான் ஆல்ரெடி உனக்கு டைவர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டேனே அப்படின்றத சொல்கிறாங்க. நீ சீட் பண்ணுன்ற விஷயம்லாம் தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. என்னது இவர் சீட் பண்ணாரா பொண்டாட்டிய, டைவர்ஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்ற சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அங்கே ஷாக்காகி பேசிட்டு இருக்காங்க. அப்பவே நீ என்ன பேசிட்டு இருக்க, வெட்டி அங்கே பேசிட்டு இருக்காத, வீட்டுக்கு வா போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சதும் நம்ம ஷா வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவள் என்னோட பார்ட்னர், நீ எப்படி என்னோட அனுமதி இல்லாமல் அவளை டச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அவன் ரொம்ப கோவமாயிட்டு இது எங்களோட ஃபேமிலி மேட்டர், நீ எப்படி தலையிடுவேன்னு சொன்னதுமே இப்போ நீ ஃபேமிலியே கிடையாதேப்பா அப்புறம் என்ன தலையிடுறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே எக்ஸ்பிளைன் கொடுக்கறதுக்காக அவங்க ஸ்டேஜுக்கு போனதுமே என்னை விட்டால் உனக்கு வேற கெதியே கிடையாது, நீ வந்துட்டு என்ன தவிர நீ வந்து உனக்கு வேற கெதியே கிடையாது, நீ என்னை விட பெஸ்ட்டாக ப்ராஜெக்ட் பண்ணுவேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, ஒன்றும் உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ அங்கே ஹீரோயின் மாதிரி உன்னால் குறைக்க மட்டும் தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே போய் உட்காந்துடா. அங்கே நம்ம ஷா வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இருந்தா. உடனே அந்த சியாதா என்னை மயக்க கைக்குள்ள வச்சுட்டா, அதனால தான் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னா உன்னை போய் நான் இப்படிலாம் வந்துட்டு ஏமாத்துவேனா பேபி, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுங்க பேசினதும் ஆஹா நீ எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டர், நான் நல்லா வந்து பிஸ்னஸ்மேன் தான் நினச்சேன், பட் வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறியே, உன் வேலையை எதை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். திரும்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க 2 கம்பெனியோட ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது, யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஷா வந்துட்டு நீங்கள் யாருக்கு கொடுத்தாலுமே எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத சொல்கிறான். எனக்கு ஹாப்பி தான் சொன்னதும் அது எப்படிப்பா இவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போங்க என்ன விஷயம்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் தான் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பேரில் மாற்றிட்டா இல்லையா, ஷாவோட அண்டரில் தான் எல்லாமே இருந்துச்சுக்கு. கம்பெனியில் எது கிடைச்சாலுமே அவங்க நம்ம ஷாவுக்கு தான் போக போகுது, அதனால தான் அவர் ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னா ஷாவுக்கே இதை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினதும் மூக்கு அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டுருக்கு. அது எப்படி வந்துட்டு நடக்கும் அப்படின்ற சைட் அவன் பார்க்குறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்து எழுதி வாங்கினது எல்லாமே அவனுக்கு அப்போ தான் புரியுது. இப்போ கையை விட்டு எல்லாமே போச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொன்னதும் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஷாவுக்கே கொடுத்துடுறாங்க. ஸோ அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன இதுன்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயின் கேட்குறா, நான் இல்லாமல் நீ ஒன்றும் இல்லைன்னு என்னை பார்த்து கேட்டியே, இப்போ தெரியுதா யார் இல்லாமல் யார் இல்லைன்னு, நான் இல்லாமல் நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ உடனே ஹீரோயினோட பின்னாடி அங்கே நாய்க்குட்டி மாதிரி ஓடிட்டுருக்கான். தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு பேபி, நான் உனக்கு கண்டிப்பாக லாயலாக இருப்பேன், நம்மளோட ஃப்யூச்சர் பிள்ளைக்காகவாச்சும் நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து இருக்கணும்லன்னு சொல்லிட்டு பேசினதும் என்னது ஃப்யூச்சர் பிள்ளையா, அப்போ இப்போ பிள்ளை பெற்றது என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த குழந்தை
பிறந்ததுமே இறந்து போச்சுன்னு சொன்னதும் குழந்தை நல்லாவே பிறந்துச்சு, நல்லா அழுதுச்சு, எனக்கு நல்லா கேட்டுச்சு அப்படின்ற விஷயத்த அவ சொல்கிறா. எவ்வளோ நீ சீப்பான ஒரு பர்சன், நீ அந்த சியா கூட சேர்ந்து சீட் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு பார்ப்ப. பட் அந்த குழந்தை வந்து உன்னோடது இல்லைன்னு தெரிஞ்சதும், அந்த சியா சீட் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதுமே அடிச்சு அங்கே கொடுமைப்படுத்த அனுப்பிட்டு பிள்ளையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணுவேன். எவ்வளோ வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சன். மனுஷனாக பிறந்தா யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், ஒன்று மாதிரி ஜென்மத்தை எதில் போய் சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. கண்டிப்பாக நான் உனக்கு இதுக்கப்புறம் லாயலாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் நீடன் பண்ணிட்டு சாரி எல்லாமே கேட்குறான். தயவு செஞ்சு நீ என் கூட வந்துரு, இதுக்கப்புறம் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொன்னதும், அப்படியா இதுக்கப்புறமே நான் உன் பேச்செல்லாம் நம்பி ஏமாந்து போவேன் நீ நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே டென்ஷன் ஆகிடுச்சேக்கா. கண்டிப்பாக நீ பண்ணுறதுக்கு உனக்கு எப்பயுமே மன்னிப்பு கிடைக்காது. சரி ஓகே, லாயலாக என்ன நீ ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் இன்னமே கோவமாயிட்டு திட்டிச்சேக்கா. இவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, தன்னை தானே ஸ்லாப் பண்ணிலாம் பார்க்குறான். ஹீரோயின் ஆனால் மைண்டு மாறுற மாதிரி இல்லை. பிறகு அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அவன் மிஸ்டர் வாங்கிட்ட கால் பண்ணி அங்கே வந்துட்டு பேசினதுமே, சரி ஓகே நீ என்னன்னாலும் ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட கேளு அப்படின்றத அவர் சொன்னதும், உங்களோட பேரில் இருக்க 25% சேர்ஸை என் பேரில் நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்களான்னு சொன்னதும் நான் யோசிச்சுட்டு பதில் சொல்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அங்கே மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினும் அங்கே ஷாவுமே வந்திருக்காங்க. ஆல்ரெடி தெரியும், ஷாவோட சேர்ந்து பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் அந்த 25% சேர்ஸை வந்துட்டு கேட்டதுமே, இல்லை என்னால் அதை கொடுக்க முடியாது, எனக்குமே அதனால் சில ப்ராஃபிட் வேணும் அப்படின்ற சொன்னதும், இல்லை எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் இருக்க அந்த 50% சேர்ஸை நான் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அவ சொல்கிறா. இதனால் உங்களுக்குமே ப்ராஃபிட் எனக்குமே ப்ராஃபிட் அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு இது ரொம்ப நல்ல டீலாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறாரு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே பேங்க்கு கால் பண்ணிவிட்டு அந்த சேர்ஸை பற்றி கேட்டதுமே, இல்லைப்பா நான் வந்துட்டு உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் சும்மா மீட் பண்ணேன், அவங்க வந்துட்டு உன்னை விட ஒரு நல்ல ஆஃபர் பண்ணாங்க, எனக்கு அது மூலமாக நல்ல ப்ராஃபிட் இருக்குது, நான் பேசாமல் அவங்களுக்கு கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், ஐயோ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோ நம்பாதீங்க, நான் அதை விட வந்து எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு எல்லாமே பண்ணுவேன்னு சொன்னதுமே, இல்லை நான் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிடுறேன், பிஸியாக இருக்கேன் அப்படின்ற சைட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணியிருந்ததுமே அவனுக்கு புரிஞ்சுக்குது இவர் வந்து அவாய்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டாக அசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவனுமே சைன் பண்ணி கொடுத்துடுறான். எப்படினாலும் அவள் கண்டிப்பாக என் முன்னாடி வந்து தான் நிற்பான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே டைவர்ஸ் வாங்க போனதுமே இப்போ அங்கே ஹீரோயின்ட்ட, நான் வந்து உன்னை இதுக்கப்புறம் மீட் பண்ண போகிற இடமே கம்பெனி தான், அது ஓனர்ஷிப் என் கையில் தான் வரப்போகுதுன்னு சொன்னதுமே, அதையும் பார்த்துக்கலாம் போ அப்படின்றத அவ சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே உடனே மீட்டிங் வச்சு அங்கே எல்லாரையுமே வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீங்களாம் ஒரு லேடியோட அண்டரில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி விரும்புவீங்க, உங்கள் ஈகோ இடிக்காதான்னு செய்ய விட்டுட்ருக்கான். ஸோ 50% சேர்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தானே வந்துட்டு இதை லீட் பண்ண முடியும்னு சொன்னதுமே, நீங்கள் என் கீழே ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது, நான் நிறைய வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பேராசை தூண்டி விட்டுட்ருக்கான். ஸோ அப்போ கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோயின் நாங்கள் லாயரோட சேர்ந்து என்ஜாய் ஆயிடுறா. இவனோட கீழே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, கூடிய சீக்கிரம் பேங்க்ரப்ட் தான் ஆகும், ஏன்னா இவனுக்கு வந்து பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே நான் பண்ணது, ஸோ அதை ப்ரெசென்ட் பண்ணது மட்டும்தான். அப்படி இப்போ நானே வந்துட்டு ஒர்க் பண்ணலைன்னா எப்படி வந்துட்டு இவன் ப்ரெசென்ட் பண்ணுவான், ஸோ நான் வந்துட்டு உருவாக்குற ஒருத்தி வேணுமா இல்லை அதை சும்மா விளம்பரப்படுத்துகிற ஒருத்தி வேணுமான்னு சொல்லி கேட்டதும், இப்போ அவங்க தான் வந்துட்டு எல்லாமே பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க கீழே ஒர்க் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் பேசினதுமே ஆள் வந்தவொன்னே உடனே மாறி போயிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் வைத்தறிச்சலாயிட்டு இருக்கு. நான் வந்து போய் இவளை நம்பாதீங்கன்னு சொன்னதும் ஒரு ரெக்கார்டிங் போட்டு காமிக்கிறா, கொடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ணதுனால நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். ஸோ அதை கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது, என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின்ட்ட வந்து அவங்க சண்டைக்கு வந்துடுறான், நீ என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் உனக்கு இதுக்கப்புறம் இங்கே இடம் கிடையாது, மரியாதையை வெளியே போன்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சவங்க வெளியே தள்ளிடுறாங்க. நினச்சி அங்கே பார்ட்டி இல்லாமல் வச்சு அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் அதிகமாகவே ட்ரிங்க் பண்ணிடுறா. நம்ம ஷாவ் பக்கத்தில் அவள் நெருங்கி வர ட்ரை பண்ணதுமே அவள் விலகிக்கிச்சிருக்கான். பட் இருந்தாலுமே திரும்ப திரும்ப அவன் பக்கத்தில் வந்துட்டு அவன் நெருங்கி போயிட்டுருக்கா. ஸோ கண்டிப்பாக எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது, காலையில் எழுந்திரிச்சு அவர் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அங்கே வந்துட்டு விலகியே போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் அவன்கிட்ட நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்டதுமே, என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லிட்டு அவன் நார்மலாக வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நடக்காத மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். மெங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஹீரோயினை மீட் பண்ணிட்டு அவகிட்ட அங்கே பேச வந்ததுமே நல்லாவே தெரியுது கண்டிப்பாக வந்துட்டு அந்த மூதை அனுப்பி விட்டுருப்பான், ஷாவுக்கும் அவளுக்கு நடுவில் சண்டை இழுத்து விடணும்னு. ஸோ இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ண என்னன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறா. பிறகு அங்கே நம்ம ஷாவ் அங்கே மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. என்னப்பா இவன் வந்துட்டு என்ன மெங்கோட சேர்ந்து பேசிகிட்டு இருந்தா, ஒரே டயத்தில் 2 ஆம்பளைங்களை சீட் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற சட்டி கேட்டதும் நம்ம ஷாவ் ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்போ என்னை ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதுமே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் கண்டுக்காமல் போயிடுறான். ஸோ அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, சரி ஓகே இப்போ என்ன நீ என்கிட்ட திரும்ப வர்றதுக்கு ரெடியாக இருக்கே அப்படின்ற சட்டி
சொல்லிட்டு கேட்டதும் அப்போ இதெல்லாம் ஓ வேலையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஷாவ் திரும்ப ஹீரோயினை மீட் பண்ணதும் நீ ரொம்பவே ஸ்பீடாக கிளம்பி போயிட்ட, கொஞ்சம் நீ கிளம்பி இருக்கலாம், ட்ராமாவை கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணியிருக்கலாம்ல அப்படின்றத சொன்னதும் அந்த வெட்டி பையன்ட்ட போய் எனக்கு என்ன பேச்சு, அவனை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா அடுத்த பிளான் என்ன அப்படின்றத சொன்னதும் அடுத்து பக்கா பிளான் இருக்கு அப்படின்றத அவ சொல்றா. என்னன்னு பார்த்தா நெக்ஸ்ட் அங்கே அந்த மெங்க மீட் பண்ணிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஷாவுமே இனிமே நீ இவன் கூட தான் சேர்ந்து இருந்துட்டு இருக்க அப்படின்ற செட்டிங்க கேட்கும்போது சீட் பண்றேன்னு செட்டிங்க கேட்டுட்டு போறான். இவனுமே கோவம் ஆயிட்டாங்க. போனதும் ஹீரோயின் நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆன மாதிரி அங்கே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் நம்ம மூவோட அங்கே அசிஸ்டன்ட் அங்கே கேப்சர் பண்ணி அவன்ட்டு அனுப்புனதும் அவனுக்கு அதை பார்த்துட்டு இன்னுமே சந்தோஷம் அதிகமாயிட்டு இருக்கு. பக்கா பிளான் பண்ணி அவளை கெடுத்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டா. அங்கே டேபிள் கடியில் கடிங்க எல்லாமே இருக்கு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அது எல்லாமே அவனுக்கு கேட்டதும் இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஷாவ் அங்கே கிளப்பில் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதும் அதை கேட்டுட்டு ஒரு மனுஷன் குடிக்கும் போது தான் அவனோட மனசில் இருக்க உண்மையெல்லாம் வெளியே வர வைக்க முடியும். நான் பேசாமல் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனை போய் மீட் பண்ணிட்டா என்ன அப்படின்றத சொல்லிட்டு இவன் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு உடனே அங்கே கிளம்பி அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிடுறான். அதுவுமே நம்ம ஹீரோயினை பற்றி மோசமாக அங்கே அவன்கிட்டே அசிங்கமாக திட்டிட்டு இருக்கான். இப்போ டென்ஷன் தான் வந்துட்டுருக்கு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இப்போ நான் இவனை அடித்து பொழந்து விடணும் போல் எனக்கு தோணிச்சுக்கு அப்படின்ற சட்டி யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் அங்கே மிக்க மீட் பண்ணிட்டு நீ இப்போ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, காலேஜ் டயத்துலேருந்து நீ என்ன லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது ஒன்று மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை, நான் உன்ட்ட விலகி இருக்க விரும்புகிறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஷாவ் மிங்க் அந்த மூணு பேருமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அவங்க ஒரு அலைன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மூக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளோட பேச்சை கேட்டு 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ 100 மில்லியன் நீ பே பண்ணி ஆகணுமேப்பா அப்படின்ற சொல்லிட்டு மூட் அங்கே கேட்டதுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஃபஸ்ட்டு ஒரு 10 மில்லியன் பே பண்ணலாம், அடுத்தடுத்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் கூட்டாக சேர்ந்து அங்கே பிளான் பண்ணுறாங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்போ ஷாவ் வருவான்னு சொல்லிட்டு. வர்றது பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். பாங்க நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நீ என்ன ஷாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற சொன்னதும் இப்போ அவங்க 2 பேரும் கிடைக்கலன்னா நீ ஏன்ட்ட வந்துட்டுருக்கியா, உன்னையெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், கிளம்பி போன்னு சொன்னதுமே ஒச்சோ பாவம் இவர்கிட்ட நான் இப்போ எனக்கு வாழ்க்கை கூடன்னு கேட்டு வந்திருக்கேனா, நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ நினைக்கிறது எதுவும் நடக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் நான் தான் உன்னோட லைஃப்பை அழிச்சு விட்றதுக்காக மேங்கா செட் பண்ணேன், பார்த்தேன் நான் நினச்ச மாதிரி எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சின்னு சொன்னதும் ஐயோ பாவம் இவர் நினச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்திருக்காமா, இவர் நினைப்ப பார்த்தியா, நான் நீ எப்படி மேங்கா செட் பண்ணையோ அதே மாதிரி தான் நானுமே இப்போ ஷாவை செட் பண்ணேன், நான் என்ன பிளான் பண்ணி நடக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதையும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இப்போ ஷாவ் உனக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுப்பான், 100 மில்லியன் லோனை பே பண்ணிடுவான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, அப்படி எதுவும் நடக்க போகிறது கிடையாது, நீ கண்டிப்பாக உள்ளே தான் போக போகிற, அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, டோட்டலாக நீ அழிஞ்சு போயிட்ட அவ்வளோதான் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு இன்னும் டென்ஷனாகி போயிடுது. நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் ஏன் பிளான் என்னமோ உனக்கு தான் பண்ண தெரியுமா, எங்களுக்கெல்லாம் பண்ண தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவமாயிட்ட திட்டா, உன் பிளான் எல்லாம் சொதப்பி போச்சுப்பான்னு சொல்லிட்டு அதான் கோவமாயிட்டு கழுத்து பிடிச்ச அவங்க நெருக்க ஆரம்பிச்சிடுறா. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, பட் நீ உள்ளே போகிறது கன்ஃபார்ம் தான் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே ஷாவுமே எங்கள் போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, அவனையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போங்க நம்ம ஷாவ் சரிப்பா அடுத்த பிளான் என்ன அப்படின்றத சொன்னதும் வேறு என்ன பிளான் இருக்குது, அதான் உள்ளே போய் தொலைஞ்சிட்டானே முடிஞ்சிச்சு எல்லா பிளானுமே அப்படின்றத சொன்னதும் பட் ஆனால் இன்னுமே பிளான் முடியலையே அப்படின்றத சொல்லும்போது எதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் நம்ம 2 பேரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், உன் பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு, பட் என் பிளான் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலையப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சவன் கிஸ் பண்ணுறான். ஸோ இதான் அவனோட பிளானே, அவ கூட சேர்ந்து லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக வாழணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டையுமே தன்னோட லவ்வை அவன் சொல்கிறான். ஸோ இவங்களோட லைஃப் இப்படியே ரொம்ப ஹாப்பி ஜேர்னியாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ரொம்ப சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.